வணக்கம். இது மீரா தமிழின் செய்திகள். இலங்கையில் எதிர்வரும் நாட்களில் முக்கிய அரசியல் பிரமுகர்கள் 5 கைது செய்யப்படலாம் என்று அரசாங்கத்துக்கு மிக நெருக்கமான வட்டாரங்களிலிருந்து தெரிய வந்துள்ளது. கடந்த காலங்களில் மேற்கொள்ளப்பட்ட ஊழல் மற்றும் மோசடிகள் தொடர்பாகவே இவர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். வெளிநாட்டு வேலைவாய்ப்புகளில் மேற்கொள்ளப்பட்ட மோசடிகள் தொடர்பில் முன்னாள் அமைச்சர் மனுச நாணயக்கார கைது செய்யப்பட உள்ளோர் பட்டியலில் உள்வாங்கப்பட்டிருந்தார். எனினும் குறித்த தகவல் எப்படியோ அவருக்கு கசிந்துள்ள நிலையில் அவர் குடும்பத்துடன் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளார். சுற்றுலாத்துறை மற்றும் ஏனைய முக்கிய துறைகளில் ஊழல் மோசடிகளில் ஈடுபட்ட முக்கிய அரசியல்வாதிகள் பலர் சுதந்திர தினத்துக்கு முன்னதாக கைது செய்யப்படும் வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முக்கிய அரசியல் புள்ளி ஒருவரின் மனைவியும் இந்த பட்டியலில் உள்வாங்கப்பட்டுள்ளார். அவருக்கு எதிராக கடந்த நல்லாட்சி காலத்தில் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்ட போதும் தப்பித்துக் கொண்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு எதிரான விசாரணைகள் தற்போது தீவிரம் பெற்றுள்ளன. இதுபோன்று புனைமுறி மோசடி தொடர்பான விசாரணைகளும் தற்போது தூசு தட்டப்பட்டு துரித கதியில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிய வந்துள்ளது. இதேவேளை இன்றைய தினம் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டம் உத்தியோகபூர்வமாக ஜனாதிபதியினால் ஆரம்பித்து வைக்கப்பட்டுள்ளது. இந்த வேலை திட்டத்தின் கீழ் ஊழல் ஒழிப்பு பிரதான பங்கு வகிப்பதால் இதன் கீழ் பலர் கைது செய்யப்படலாம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை இலங்கை கிரிக்கெட் ஜாம்பவான்களான மஹேல ஏவர்தன மற்றும் குமார் சங்கக்காரா ஆகியோர் அரசாங்கத்தின் தூய்மையான இலங்கை முயற்சிக்கு தங்களது பரிபூரணமான ஆதரவினை தெரிவித்துள்ளனர். இது தேசிய வளர்ச்சியை நோக்கிய ஒரு முக்கிய படி எனவும் அவர்கள் பாராட்டியுள்ளனர். தூய்மை மற்றும் நிலையான நடைமுறைகளை மேம்படுத்தும் நோக்கில் இந்த வேலை திட்டம் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் ஜனாதிபதி செயலகத்தில் உத்தியோகபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த மஹேல ஏவர்தன இந்த முயற்சியின் வெற்றிக்கு பொதுமக்கள் பங்களிப்பு இன்றியமையாததாக இருக்கும் என்றும் அவர் கூறினார். குடிமக்கள் இந்த வகையில் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்லும் பெரும் பொறுப்பு நமக்கு இருக்கின்றது. இது ஒரு சிறந்த தொடக்கமாகும். மேலும் செய்ய நிறைய இருக்கின்றது என்று அவர் மேலும் கூறியதுடன் நிகழ்ச்சி வெற்றி பெற தனது வாழ்த்தினையும் தெரிவித்தார். இதற்கிடையில் சமூக விழுமியங்களில் மாற்றத்தை வளர்க்கும் அதே வேளையில் அரசியல் மற்றும் நிர்வாகத்துறைகளை ஒன்றிணைப்பதற்கான ஒரு சரியான நேரத்தில் இந்த நிகழ்ச்சி திட்டம் இருப்பதாக குமார் சங்கக்கார கூறியுள்ளார். எளிமையான சொற்களில் விளக்கப்பட்டாலும் இந்த திட்டம் அர்த்தத்துடன் தொடங்கப்பட்டுள்ளது. இந்த முயற்சியானது நாட்டின் மற்றும் அதன் குடிமக்களின் வளர்ச்சிக்கு முக்கியமானது. இந்த மாற்றத்தின் ஒரு பகுதியாக அனைவருக்கும் மாறுகின்ற போது உண்மையான மாற்றம் ஏற்படும். ஏனெனில் அரசாங்கத்தால் தனியாகவே செய்ய முடியாது என்று அவர் மேலும் கூறினார். கொழும்பு புறநகர் பகுதியில் புத்தாண்டு கொண்டாட்டத்தில் ஈடுபட்ட இளைஞர் ஒருவர் இன்று உயிரிழந்துள்ளார். பொஸ்பேவ பகுதியில் இடம்பெற்ற விருந்தின் போது இவர் அருந்திய பானத்தின் காரணமாக உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இந்த சம்பவத்தில் 19 வயதான இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த இளைஞன் தனது நண்பர்களுடன் இணைந்து நள்ளிரவில் புத்தாண்டை வரவேற்கும் கொண்டாட்டத்தில் பானம் ஒன்றினை அருந்தியதாகவும் அதனால் ஏற்பட்ட ஒவ்வாமையினால் அவர் உயிரிழந்துள்ளதாகவும் வைத்தியசாலை தகவல்கள் தெரிவிக்கின்றன. பதவி விலகிய முன்னாள் சபாநாயகர் ஒரு மருத்துவர் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரன் தெரிவித்த கருத்துக்கள் தென்னிலங்கையில் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. போலி கல்வி சான்றிதழ்களை பயன்படுத்தியதாக எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் ரன்வெல சமீபத்தில் பதவி விலகினார். இது தொடர்பில் கருத்து தெரிவித்த இளங்குமரன், இந்த வைத்தியர் பட்டம் அவரால் வழங்கப்படவில்லை, மக்களால் உருவாக்கப்பட்டது. அவர் 1989 ஜப்பானுக்கு சென்றார். மருத்துவ குடும்பத்தை சேர்ந்தவர். ஜப்பானில் மருத்துவம் படித்தார். அவர் முனைவர் பட்டம் பெற்றார் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. நாடாளுமன்ற சபாநாயகராக மருத்துவ முனைவர் பட்டம் பெற வேண்டிய அவசியமில்லை என்று அவர் மேலும் தெரிவித்தார். இந்த நிலையில் குறித்த விடயத்தை மேற்கோள் காட்டி தென்னிலங்கையின் ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. மேலும் இளங்குமரனின் இந்த கருத்துக்கள் அவரது அறிவின்மையை பிரதிபலிக்கின்றதா அல்லது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியா என்று விமர்சகர்கள் கேள்வி எழுப்பியுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீரா தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்தீர்கள்.